ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் கோல்டு காயின்ஸ்க்கான வேஸ்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1லேருந்து அதிகமாகிடுச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து வேஸ்டேஜ் சார்ஜஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து 3% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜில் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ரவுண்ட் ஷேப்க்கு எவ்வளோ இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் காயினுக்கு பார்த்தீங்கன்னா 3%, இந்த மாதிரி பாருக்கு 3.5% நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தான் இனிமேல் வந்து கோல்டு காயின்ஸ் நீங்கள் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். 2%, 1% வேஸ்டேஜ் இருக்கிற ஷாப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாண், ஸ்ரீகுமரன் இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2%க்கு வந்து நீங்கள் வாங்கலாம். லலிதாலேயும் நீங்கள் 2%க்கு வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோயா லுகாஸ்லலாம் கொஞ்சம் இதை விட அதிகமாக தான் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எந்த வேஸ்டேஜில் கொடுக்குறாங்க, ரேட் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். தனிஷ்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4%க்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு கோல்டு காயின்ஸ்க்கான வேஸ்டேஜ். தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராமுக்கு வந்து 3% தான் முன்னாடியே வந்து சார்ஜஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 4 கிராம்ஸ் 8 கிராம்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2% ப்ளஸ் ஹால்மார்க் சார்ஜஸோடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போது நீங்கள் 1 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா 6,779 ரூபா வருது. இதே நீங்கள் பாராக 1 கிராமில் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதை விட 6,812 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது. ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் நீங்கள் யாராவது கோல்டு காயின் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணலான்னா, ஒரே ஷாப்பில் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்காம வேஸ்டேஜ் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி ஷாப்ஸாக பார்த்து வாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், ஏவிஆர் ஸ்வர்ணமகால், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, கல்யாண், லலிதா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2% வேஸ்டேஜில் வந்து கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாங்க. சரவணா ஸ்டோர் எலைட்டில் முன்னாடி கோல்டு காயின்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது. இப்போது எலைட்டில் வந்து 1% சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் லலிதாவில் சிலர் வந்து 1.5%ன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு 2% தான் கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ 2% அப்படிங்கிறது வந்து ரீசனபிள் தான். நீங்கள் பெட்டர் வந்து எலைட்டில் போய் வாங்க முடியும் அப்படின்னா 1%ல் கூட வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வேஸ்டேஜே இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிது, அதில் HUID நம்பர் அந்த காயினில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு காயின்ஸ் வாங்கிறதுக்காக தயவு செஞ்சு வந்து சீட்டு வந்து போடாதீங்க. கோல்டு காயின்ஸ் நீங்கள் ரேட் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சடனாக வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ரேட்டுக்கு இப்போ நமக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா மாதம் ஒரு டைம் கூட நீங்கள் கோல்டு காயின் வந்து வாங்கலாம். ஸோ கோல்டு காயின் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நகை சீட்டு போட வேண்டாம். நகையாக வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நகை சீட்டு போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டியில் சீட்டும் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் வந்து நிறைய பேர் கஸ்டமர் வந்து சீட்டு போட்டதால் இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம சீட்டு போடாமல் நகை வாங்க போகிறோன்னாலும் எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் வேறு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வேறு ஷாப்பில் வாங்கலாம். அதே ஷாப்பில் வாங்கினீங்கனாலும் ரீசனபிளான வேஸ்டேஜ்க்கு வந்து பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நேற்று இயரிங் வீடியோ போட்டிருந்ததில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஜிஆர்டி ஆடி ஆச்சரியம் ப்ரமோஷன் அப்படின்னு உங்கள் பில்லில் போட்டிருக்கு. அப்போ இது வந்து ப்ரமோஷன் வீடியோவா? உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மி பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை பெய்ட் ப்ரமோஷனா அப்படின்னு கேட்டிங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஜிஆர்டியிலேருந்து நமக்கு ப்ரமோஷன் வரத்துக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜிஆர்டி ஆடி ஆச்சரியம் கிஃப்ட் இஷ்யூடு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. வந்து கிஃப்ட் கொடுத்ததுக்காக தான் இந்த சீலு. இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் வாங்கினதை நேற்று உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணேன், அவ்வளோதான். தங்கமயில் ஜுவல்லரியில் எவ்வளோ கிராம்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தங்கமயிலில் வந்து டிஜிகோல்டு ஆப்பில் நான் 4 கிராம்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு மெச்சூர்ட் ஆகிறதுக்கு 1 மந்த் கிட்டே இருக்குது. 1 மந்தில் 2 மந்த்ஸே இருக்குது. ஆகஸ்ட் ஃபுல்லாக இருக்குது, செப்டம்பரோட லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்போ தான் நான் வாங்க முடியும். பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஆட் ஆகி பார்த்திங்கன்னா எனக்கு 3.930 கிராம் வந்து இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு 4 கிராம் தான் காயின் வாங்கணும். இதுக்கு வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். இப்போ வரைக்கும் 4 கிராம் காயினுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2% தான் தங்கமயிலில். இப்போது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா என்னான்னு தெரில. இப்போது வந்து பார்த்தோன்னா காம்படிட்டர் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களும் இன்க்ரீஸ் பண்ண தான் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜிஆர்டியில் சீட்டு மாற்றினப்ப நிறையா ஷாப்ஸில் வந்து மாற்றிட்டாங்க, அமௌண்ட் பேசிஸ்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ
நீங்க பாருங்க. இப்போ வரைக்கும் 2% தான். இதுவும் நெறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. நம்ம வந்து இப்போ வேஸ்டேஜ் வந்து இப்போ எவ்வளோ பே பண்ணணும்? 1 கிராம்னா எவ்வளோ? 500 மில்லிகிராம்னா எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? ப்ளஸ் வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்போ டிஜிகோல்ட்ல ஜாயின் பண்றீங்கன்னா, 500 மில்லிகிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா, 4% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ். மில்லிகிராம்ஸ்ல வாங்குனீங்கன்னா, அதை விட கம்மியான மில்லிகிராம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு காயின் அவைலபிள் இல்ல. 1 கிராம் 2 கிராம்னா 3% போடுறாங்க. அபோவ் 4 கிராம்ஸ்னா 2% தான் இப்போ வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. ₹45 ₹50 தெரில. ஹால்மார்க் சார்ஜஸும் உங்களுக்கு போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லாரும் காமனா கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்னும் குறையுமா? நாங்க சீட்டு கட்டணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கோல்ட் ரேட் குறையுமா? அதிகமாகுமா? அப்படின்றத நம்ம யாராலயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல அதாவது அந்த தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, சடனா ரொம்ப டிக்ரீஸ் ஆச்சு ரேட்டு. 5200 அந்த டைம்ல வந்துச்சு. 5600 இப்படி போயிட்டுருக்கும்போது சடனா ஒரு ஒரு பிரேக் மாரி வந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து இந்த டைம்ல வந்து வந்திருக்கு. ஒவ்வொரு டைம் வந்து இந்த மாதிரி அதிகமா குறையும் பொழுது, நம்ம வந்து கோல்டு காயின் இந்த மாதிரி வாங்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது எப்ப குறையும்? அது குறையுமா? இன்க்ரீஸ் ஆகுமான்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நானும் எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா, 6600 டூ 6800 ரேஞ்சில தான் நான் கட்டியிருந்தேன். பிஃபோராவே பேமெண்ட் வேற பண்ணிட்டுருந்தேன். 1 மந்த்துக்கு முன்னாடி. இப்போ குறையும் அப்படின்றது எனக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானும் கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணி கட்டியிருப்பேன். ஸோ இது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரூ. 6400 470, 490 கிட்ட போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு 6350 வந்தா நம்ம சீட்டு கட்டிடலாம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவால்ல, டிக்ரீஸ் ஆனாலும் பரவால்ல. இந்த ரேட்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆயிக்கலாம். நீங்க வந்து கட்டினா தான் உண்டு. நீங்க இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து 6600 போகவும் சான்ஸ் இருக்கு. 6350ல நீங்க கட்டிட்டு, அதை விட கம்மியா 6300, 6250 அந்த மாதிரி போகறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. நம்மளால வந்து இத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால உங்களுக்கு ரீசனபிள் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க அந்த டைம்ல லாக் பண்ணி சீட்டு கட்டிடுங்க. அதுக்காக வந்து நீங்க ஃபீல் பண்ண வேணாம். இது வந்து நம்ம ஒரு சேவிங்ஸா தான் பார்க்கணும். லாங் டேர்ம்ல இது கண்டிப்பா நமக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம கோல்டு வாங்கி வச்சுட்டோம், நமக்கு லாஸ் ஆயிடும். நம்ம இந்த கம்மியான அமௌண்ட்ல வாங்கியிருக்கலாம்னு நம்ம நெறைய பேர் வந்து ஃபீல் பண்றோம். கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மதான். பட் 5000க்கு கீழ போச்சா? 6200க்கு கீழ போச்சா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா போகல. ஏன்னா லாஸ்ட் 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிலோ 6000 தான் கோல்ட் ரேட் இருந்துச்சு. இப்போ 6000க்கு கீழ கோல்ட் ரேட் போச்சா? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் வந்து கூடலாம், குறையலாம். அதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜம் தான். எப்பவுமே கோல்டு வந்து நமக்கு லாங் டேர்ம்க்கு மட்டும்தான் பெனிஃபிட் குடுக்கும், லாபம் குடுக்கும். ஸோ அதிகமான அமௌண்ட்ல வாங்குனவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நானும் கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டு இவ்வளோக்கு அதிகமான அமௌண்ட்ல வாங்கிட்டோமே, சீட்டு வந்து நம்ம இவ்வளோ மாசமா அதிகமான அமௌண்ட்ல கட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி நானும் ஃபீல் பண்ணேன் தான். பட் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ குறையவே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மனச தேத்திக்க வேண்டியதான். நெறைய பேர் மெயில் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. நாங்க அந்த ரேட்ல வாங்கிட்டோம். 10 கிராம் எனக்கு இவ்வளோ நஷ்டம், அவ்வளோ நஷ்டம்னா லாங் டேர்ம்ல கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். இந்த டைம்ல உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணலாம். இல்லாட்டி நீங்க அப்படியே விடுங்க. ரேட்ட பத்திலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா ஃப்யூச்சர்ல உங்களுக்கு லாபமா தான் இருக்கும். ஜிஆர்டில நீங்க ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் போய் கோல்டு காயின் வாங்குனீங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவோட கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.